அமோனியா வாயு கசிவு நடந்த தூத்துக்குடி நிலாசி புற்றில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, தற்போது அங்கிருக்கக்கூடிய நிலவரம் என்ன? ஜெனிஃபர், தூத்துக்குடி மாவட்டத்தில் நிலாசி ஃபுட்ஸ் நிறுவனத்தில் நேற்றைக்கு இரவு அமோனியா கசிவு அந்த சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளாயிருக்கிறது. அங்கே பணியில் இருந்த 29 பெண்கள் உள்ளிட்ட 30 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 29 பெண்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அதனை காப்பாற்ற சென்ற தீயணைப்பு மற்றும் மீட்பு படையைச் சேர்ந்த வீரர் ஒருவர் மயக்கமடைந்திருக்கிறார். 30 பேர் மயக்கமடைந்த நிலையில் அவர்கள் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய 3 தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த நிலாசி ஃபுட்ஸ் நிறுவனத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி மாசுக்கட்டு வாரியத்தினுடைய அதிகாரி முரளி ஆய்வு செய்து சென்றிருக்கிறார். தற்போது அந்த ஆய்வு அப்படிங்கிறது நடந்து வருகிறது. தற்போது காவல்துறையினுடைய தடய அறிவியல் அதை சார்ந்த அதிகாரிகள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். அவர்களும் அந்த விபத்து தொடர்பாக ஆய்வு நடத்துவதற்காக உள்ளே சென்றிருக்கிறார்கள். இந்த ஆய்வு அப்படிங்கிறது தற்போது துவங்க இருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆனந்தி என்ற அதிகாரி, உதவி இயக்குனர் அந்தஸ்திலான அந்த அதிகாரி ஆய்வுக்காக உள்ளே சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஆய்வு அப்படிங்கிறது துவங்க இருக்கிறது. ஆனாலும் இந்த ஆலையை பொறுத்தவரைக்கு 10 ஆண்டுகளில் மீண்டுமாக இந்த விபத்து அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜூன் 5ஆம் தேதி இந்த விபத்து நடந்த நிலையில் அதில் 54 பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாலும் கூட கூடுதல் தகவல்கள் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திலோ காவல்துறையிலோ பெற முடியாத சூழல் தான் நீடிக்கிறது. அவர்கள் இது தொடர்பாக பேச மறுக்கக்கூடிய சூழல் தான் காணப்படுகிறது. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அவர்களுக்கு செயற்கை சுவாசம் மூலமாக அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த ஆலை நிர்வாகம் பணியை நிறுத்தியதாக தெரியவில்லை. நேற்று இரவு விபத்து நடந்த போதும் கூட இன்று காலை மீண்டுமாக பணியை தொடர்வதற்காக அந்த இதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களை உள்ள அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வெளி மாநிலங்கள் மாவட்டங்கள் மட்டுமல்லாது இந்த உள்ளூர் தொழிலாளர்களும் இந்த பணியாற்றுவதற்காக காலை தங்கள் பணிக்காக உள்ளே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று விபத்து நடந்து 30க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கூட தற்போது வரைக்கும் அந்த ஆலையில் பணிகள் நிறுத்தப்படவில்லை அப்படிங்கிற தகவல்கள் தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஜெனிஃபர், விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவமணி. சூப்பர் 60 தொடர்ந்து பார்க்கலாம். இப்படி பள்ளி வகுப்பறையில் கத்தியுடன் போஸ் கொடுத்து வீடியோ வெளியிட்ட மாணவர்கள் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் 5 மாணவர்கள் கத்தியுடன் போஸ் கொடுத்த வீடியோ சில நாட்களுக்கு முன்பு வெளியாகியிருந்தது. 4 பேர் சுற்றி நிற்க ஒரு மாணவர் மட்டும் இருக்கையில் அமர்ந்தபடி கத்தியால் வகுப்பறை மேசையை குத்தியபடி போஸ் காட்டியிருந்தார். அந்த வீடியோவின் பின்னணியில் கானா பாடல் இணைக்கப்பட்டு வெளியாகியிருந்தது. இந்த வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் 5 மாணவர்களும் பள்ளியிலிருந்து 15 நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் 264 கோடி ரூபாய் செலவில் பள்ளிகளுக்கு கட்டப்பட்ட 956 புதிய வகுப்பறை கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் தகைசால் பள்ளிகளில் புனரமைக்கப்பட்ட பள்ளி கட்டடங்கள், 12 ஆய்வக கட்டடங்களையும் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக முதல்வர் திறந்து வைத்தார். 114 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 26 மாவட்டங்களில் உள்ள 106 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் கட்டப்பட்டுள்ள 515 வகுப்பறை கட்டடங்களை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. திருவண்ணாமலையில் முதன்மை கல்வி அலுவலகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த கல்வி வளாகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகளில் பயின்று தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கும் வாய்ப்பினை பெற்ற மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கி பாராட்டினார். இதேபோன்று திண்டிவனத்தில் கிளைச்சிறை கட்டடம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட சிறைச்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் கட்டடம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். குற்ற செயலில் ஈடுபடாமல் வாழ்வதற்கு வழிவகை செய்கிறது. இக்கட்டடங்களை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி ராமேஸ்வரத்தில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தான் இது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் 74 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல 2018 முதல் நடப்பாண்டு வரை இலங்கை கடற்படை வசம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 170க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகுகள் உள்ளன. இந்த நிலையில் மீனவர்களை விடுவிக்கவும் படகுகளை ஒப்படைக்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய மீனவர் நலச்சங்கம் சார்பில் ராமேஸ்வரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இவற்றுடன் மீனவர் நலன் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன.
ஆர்ப்பாட்டத்தில் திமுக தோழமை கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆடி மாதத்தில் அம்மன் கோயில்களுக்கு கட்டணமில்லாமல் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான பயணத் திட்டத்தை சென்னையில் அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் திருக்கோயில்களுக்கும் புரட்டாசி மாதத்தில் வைணவ திருத்தலங்களுக்கும் 60 வயதிற்கு மேற்பட்ட பக்தர்கள் இலவசமாக அழைத்துச் செல்லப்படுவர் என அண்மையில் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி அம்மன் கோயில்களுக்கான கட்டணமில்லா ஆன்மீக சுற்றுப்பயண திட்டத்தை சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலிலிருந்து அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு ஆடி மாத பயணத்திற்கு 1000 நபர்களை கட்டணமில்லாமல் 60 வயதிற்கு மேற்பட்டு 70 வயதிற்குள்ள மூத்த குடிமக்களை 1000 பேர்களை இந்த ஆண்டு ஆன்மீக சுற்றுலா அழைத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. முதற்கட்டமாக சென்னை உட்பட 5 மண்டலங்களில் 250 பேர் அழைத்துச் செல்லப்பட்டனர். சென்னையில் மயிலாப்பூர் கற்பகாம்பாள், பாரிமுனை காளிகாம்பாள், திருவொற்றியூர் வடிவுடையம்மன், மாங்காடு காமாட்சியம்மன், திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் திருக்கோயில்களுக்கு பக்தர்கள் அழைத்துச் செல்லப்படுகின்றனர். இதேபோல் புரட்டாசி மாதம் 1000 பக்தர்களை வைணவ கோயில்களுக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். செல்போனிலேயே மூழ்கி கிடக்கும் மக்களுக்கு மத்தியில் தமிழ் சமூகம் இன்னும் பாரம்பரியத்தை காப்பாற்றி வருகிறது என்பதை நிரூபிக்கும் நிகழ்வாக அமைந்துள்ளது இந்த மாட்டுவண்டி பயணம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அழகர் கோவிலில் ஆடி மாத பௌர்ணமி என்று நடக்கும் தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். நடப்பாண்டு திருவிழா நாளை காலை நடைபெறவிருக்கிறது. இதில் பங்கேற்கத்தான் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் இப்படி மாட்டுவண்டி பயணம் மேற்கொள்கின்றனர். காரைக்குடி அருகேயுள்ள கோட்டையூர் வேளாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் 25க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளில் தங்கள் 150 கிலோமீட்டர் பயணத்தை தொடங்கினர். கொடியேற்ற நாள் முதல் விரதமிருந்த இந்த கிராமத்தினர் உற்றார் உறவினரோடு பாரம்பரிய முறைப்படி 3 நாட்களாக பயணம் மேற்கொண்டு நேற்று அழகர் கோவிலை வந்தடைந்தனர். பாரம்பரியத்தை கைவிடக்கூடாது என்ற நோக்கில் தற்போதும் மாட்டு வண்டி பயணத்தை மேற்கொள்வதாக அவர்கள் கூறுகின்றனர்.